ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அக்கறை சக்கரை. இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் செக்ஷனில் மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்தா தான். பாஸ்தாவை யூஸ்வலாக நம்ம நிறையா விதமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் பிங்க் பாஸ்தா அப்படின்னு ஒரு ரெசிபி தான் நான் உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தாவை நம்ம பாயில் பண்ணலாம். இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து நல்லா கொதித்து வரணும். கொதிக்கும் போது பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணால் தான் அந்த பாஸ்தா வந்து சீக்கிரமாக நமக்கு வேகும். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தா போட்டதுக்கு அப்புறமா இந்த பாஸ்தா வந்து வேகும் போதே அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் பாஸ்தாவில் வந்து நமக்கு உப்பு அந்த டேஸ்ட் வந்து தெரியும். அதுக்கப்புறமா ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அது குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மெயினாக இது வந்து குழந்தைங்களுக்காக பண்ணுறதுனால இதில் சேர்க்குற பூண்டு வெங்காயம் எல்லாமே நம்ம ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது அந்த வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கதே தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் தான். இந்த பீட்ரூட் பாருங்கள், இந்த பீட்ரூட் நான் ஃபுல்லாக போகிறது கிடையாது. இதில் ஒரு முக்கால் பங்கு பீட்ரூட் மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக போடலாம், ஆனால் ஸ்வீட்னஸ் ஒரு மாதிரி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முக்கால் பீட்ரூட் எடுத்துக்கிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நமக்கு அந்த வாட்டரியாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் வாட்டரையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ். நம்ம காரத்துக்காக இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி சீசனிங்காக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். இப்போது கடாயை வச்சாச்சு. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் இன்னும் நிறையா சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த பட்டர் கூடவே நான் வந்து கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்துக்கிட்டேன். பட்டரும் ஆயிலும் சேர்த்ததுக்கப்புறமா அது சூடானதுக்கப்புறமே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை முதல்ல இதில் சேர்த்துக்கலாம். பூண்டை வதக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் சைஸ் பெருசாக இருக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் நமக்கு போதும். ஸோ இதையும் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வந்துட்டாவே போதும். ரொம்ப மொறுமொறுன்னு அதோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்க வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ். நான் பசங்களுக்காக பண்ணுறதுனால குழந்தைங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நான் போட்ட இதே அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்களும் போட்டுக்கோங்க. இல்லை பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மெயின் இன்க்ரீடியண்ட்டான பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். பீட்ரூட்டை நான் சேர்க்கும் போதே நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். அப்போ தான் பீட்ரூட்டோட பச்சை வாசனை நமக்கு போகும். பீட்ரூட்டும் நமக்கு நல்லா வெந்து வரும். இல்லைன்னா அதோட பச்சை வாசனை அப்படியே நமக்கு தெரியும். இப்போ இதிலையே நம்ம கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும்போது நம்ம அதில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம இப்படி கிண்டிகிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்துலேயே இதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே நல்லா சுண்டி இது நமக்கு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். ஸோ இதில் கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து அமுல் க்யூப் சீஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது எனக்கு க்யூப் சீஸ் தான் கிடச்சிது அப்படிங்கிறதுனால இந்த க்யூபை அப்படியே போட்டோன்னா அது நமக்கு மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நான் இதை வந்து நல்லா துருவிட்டு நமக்கு திக்காக கிடச்ச இந்த பேஸ்ட்டில் அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். சீஸை நல்லா துருவி போட்டுட்டு அதை அப்படியே நல்லா கிண்டி விட போகிறோம். ஸோ கிண்டி விட்ட உடனே நமக்கு அந்த மசாலாவோட இந்த சீஸ் வந்து நல்லா மெர்ஜ் ஆகிடும். இப்போ
ஃபைனலாக நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விடணும். ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பிங்க் பாஸ்தா நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா பிங்கிஷாக அப்படியே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பார்க்கும்போது நமக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம். எவ்வளோ நாளைக்கு தான் நாமளும் யூஸ்வலாக அதே கலரில் சாப்பிட்டுட்ருக்கிறது. இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சி சாப்பிட்டா தானே நாடு முன்னேறும் அப்படின்னு ஜோக்காக சொல்லலாம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம குழந்தைங்களுக்கு காயை சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. யூஸ்வலாக குழந்தைங்க காயை அப்படியே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வெரைட்டியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிப்பியில் இந்த காயை கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வேலையும் மிச்சமாயிடும். ஸோ ஃபைனலாக நம்ம ஆரிகானோ இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஆரிகானோ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஆஹா, பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் தான் இதோட கலர் இன்னும் தூக்கலாக தெரியுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களில் பிங்க் கலர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாருக்கும் கலர் மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி இதை பசங்களுக்கு பிளேட்டில் வச்சு கொண்டு போய் கொடுக்குறேன். ஸோ அவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். தம்பி கொடுத்த உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனை காய் சாப்பிட வைக்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ இதில் நான் பீட்ரூட் தான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பர் யம்மி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிக்கிட்டே சாப்பிட்டா. தம்பிக்கும் பாஸ்தா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ 2 பேரும் ரொம்ப ஆசையாக ருசித்து சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா பாப்பா எனக்கும் ஆசையாக ஊட்டி விட்டா. ஸோ நானும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நிஜமாக சொல்கிறேன், இந்த பிங்க் பாஸ்தாவோட டேஸ்ட் அட்டகாசம், வேறு லெவலில் இருந்துச்சு. இது பார்த்ததுக்கப்புறமா நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.